வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாஷன் ஃபேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப பிரிஸ்கா மூவ் ஆகுறதும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஒரு கட்டத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து என்னன்னா என்னால இதுக்கு மேல போகவே முடியாது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றப்ப நம்ம ரிவர்ஸ்ல ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த எக்ஸாஷன் ஃபேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மூலமா என்னன்னா மார்க்கெட் வந்து எப்ப ரிவர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்ப மார்க்கெட் வந்து கன்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல போகும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும், இன்னைக்கு ஃபுல் டே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாஷன் ஃபேட் ஸ்ட்ராட்டஜில 3 பேராமீட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டிக் ஆர் டைம் ஆர் சேல்ஸ் வால்யூம், ஜஸ்ட் வால்யூம் தான் அது பார்ப்போம். அண்ட் தேர்ட் ஒன் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ்ல இருந்து நம்ம அது லாஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. பட் வந்து ஒரு கேண்டிலுடைய பொசிஷனை மட்டும் பார்த்துட்டு அதுதான் அந்த ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுட்டு உங்க பாட்டு கண்மூடித்தனமா ட்ரேட் எடுக்காம அது எதனால அப்படி வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஹேமர், கீழே வந்து இந்த கைப்பிடி, அதாவது சுத்தியல் மாதிரி சொல்லுங்கள, இந்த மாதிரி வந்தாவே என்ன ஆகும், மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ஏற போகுது, அதனால மேல ஏறுன்னு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. சரிங்களா? அது எதனால வருது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க உங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹேமர், நல்ல ஹேமரா, இங்க பாருங்க. இது வந்து ஓரளவுக்கு ஒரு கரெக்டான ஹேமர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த ஹேமர் ஸ்ட்ரக்சர்ல என்னது, மேல வந்து கீழே வந்து கைப்பிடி இருக்கு, மேல வந்து ஹேமர் ஷேப் இருக்கு. சோ இதுக்கு என்ன இந்த மாதிரி வந்தாவே மார்க்கெட் ஏறும்னு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க, ஏறும்னு எடுப்பீங்க, அது ஏறும் தான் இருக்கு, ஓகே. பட் எதனால வந்துச்சுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு, கீழே இறங்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்கலாம், இல்ல வந்து நிறைய இப்ப செல்லர்ஸ் தானே, நிறைய செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அதனால கீழே இறங்கிட்டு இருக்கு. செல்லர்ஸ் வந்து இந்த இதோட புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகலாம், இல்லைன்னா அது வந்து நிறைய பையர்ஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரீசன்னால என்ன ஆகும்னா மார்க்கெட் இந்த இடத்த வந்து டச் பண்ண உடனே சடனா பவுன்ஸ் பேக் அடிக்குது. சரிங்களா? சடனா என்ன ஆகுது, பவுன்ஸ் ஒரு எனக்கு ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? என்ன ஆகுது, சடனா வந்து என்னது, மார்க்கெட் மேல போகுது. சரிங்களா? சோ இதுதான் மெயின் காரணம். ஓகேங்களா? அதை கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் இந்த ஹேமர் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. ஹேமர்னா எல்லா இடத்துல அது இடையில இன்பிட்வீன்ல கூட ஹேமர் ஷேப் வரும். அதுக்காக வந்து அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்னது, ப்ராப்பரா வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு என்ன இருக்கணும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்கணும், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிவோட் பாயிண்டோ ஏதோ ஒரு சம்திங் இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா வந்து இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து இது என்னது, நிஃப்டி பேங்க் சார்ட், இப்போ 19,500, 19,300. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 0 டிஜிட்ல கம்ப்ளீட் ஆகுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த இடமுமே பாருங்க, கரெக்டா இது வந்து என்னன்னா 19,350. சரிங்களா? 350, 400, 450, 500. இதே 19,900, 20,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்டா இருக்கும். சரிங்களா? சோ அந்த இடத்துல எல்லாம் வந்துச்சுன்னா வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிருவோம் அப்படிங்கிற தாட்ல தான் இருப்பாங்களே தவிர மேற்கொண்டு அதை ஹோல்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஒரு பர்டிகுலர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இடம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ட்ரேடர் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா ஆப்போசிட்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? அதாவது ப்ராப்பரா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒத்து வர சமயத்துல. ஸோ இந்த ஹேமர் அந்த மாதிரி இடத்துல வந்தா மட்டும்தான் இந்த ஹேமர் ஒர்க் ஆகுமே தவிர எல்லா இடத்துலயும் நீங்க ஹேமர் வந்துருச்சு நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த இடத்துல பாருங்க ஒரு ஹேமர் வந்திருக்கு அப்படிங்கறதுக்காக இன்வெர்டட் ஹேமர்ல நார்மல் ஹேமர் வந்திருக்கு இடையில வந்திருக்கு சரிங்களா. ஸோ இடையில வந்திருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துல எல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் இருக்கணும். இல்லைன்னா இதே ஹேமரை இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கணும், ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஓகே சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு டைரக்டாவே வந்து ஹேமர் வந்து நிறைய ட்ரேட் எடுத்துருவோம் நீங்க எடுத்தீங்கன்னா அது தப்பு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹேமர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இதுதான் புரிஞ்சுக்கங்க ஹேமருக்குடைய டிஃபரன்ஸ் சரிங்களா. ஹேமர் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், ஒரு ப்ராப்பரா ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இல்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோ ஆக்ட் ஆகிற ஒரு இடத்துல ஒரு ஹேமர் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கலாம். இல்ல ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த 20,200 20,300 20,000 90,000 இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் வர்ற இடத்துல ஹேமர் வருது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு வால்யூம் சடனா அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் வால்யூம் டிஃபரன்ஸ் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல தான் ஹேமரை யூஸ் பண்ணணும். வர எல்லா இடத்துலயும் நீங்க ஹேமர் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பேராமீட்டர்ஸ், மிடில் பேராமீட்டர் டிக் ஆர் டைம் ஆர் சேல்ஸ் வால்யூம். ஃபாரெக்ஸ்னா டிக்னு சொல்லுவோம். இதே நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இண்டிகேட்டர் போயிட்டு வால்யூம் யூஸ் பண்ணுங்க. வால்யூம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வால்யூம் ஆட் பண்ணுங்க. வால்யூம் ஆட் பண்ணிட்டீங்களா. ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹேமர் இடத்துல கரெக்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வந்து ஹையர் வால்யூம் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப வால்யூம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகல, ஒரு ப்ராப்பர் ஹையர் வால்யூம் இருக்கு. அதாவது செல்லர்ஸ் வந்து அதிகமாக டாமினேட் ஆகிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்படின்னா செல்லர்ஸ் வந்து வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பையர்ஸ் வந்து இன்னும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னா அப்படியே மெயின்டைன் ஆகுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வால்யூமை பொறுத்த வரைக்கும் அங்க பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சரிங்களா. அந்த இடத்துல நம்ம என்ன மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும், வால்யூம் அதிகமா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கா, அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் வாங்கி விற்க அதிகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வால்யூம்ல இருக்கிற கலர் அப்படிங்கிறதே ஒரு நம்மளை ஏமாத்தக்கூடிய ஒண்ணுதான். அதனால வந்து அதுக்கு ஒரே கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய கலர் யூஸ் பண்ண இருக்கு அப்படின்னா அது இன்பில்ட்டா வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், ஒரே கலர் சூஸ் பண்ணிக்கங்க. என்ன ரீசன்னா வால்யூமால பையர்ஸா செல்லர்ஸா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது வெறும் வால்யூம் இண்டிகேட்டரை வச்சு. ஸோ வெறும் வால்யூம் மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஓகே அடுத்து போலாம். ஸோ வால்யூம் வந்து எந்த இடத்துல அதிகமாக ஆக்ட் ஆகுது நம்ம நோட் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த இடத்துல ஹேமர் கிரியேட் ஆகுதா, ஷூட்டிங் ஸ்டார் கிரியேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுக்கு கேண்டல்ஸ்டிக்ல உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன ஹேமர்னா என்னன்னு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் சொன்னது மாதிரி தான் உங்களுக்குங்க. பையர் ஒரு குறிப்பிட்ட டவுனுக்கு அப்புறம் சடனா வந்து ஒரு கேண்டில் ரிவர்ஸ் எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கன்யூஸா இருந்த செல்லர்ஸ் வந்து தங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகணும், அல்லது பையர்ஸ் வந்து அங்க என்டர் ஆகணும் சரிங்களா. இந்த ரெண்டு ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து சடனா ரிவர்ஸ் எடுத்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா அதே சேம் பொசிஷன் தான். அடுத்ததான் முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ட்ரேடிங் வியூல போயிட்டு ஏடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க, அது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கா இல்ல வந்து ஸ்லோவா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்றேன் கேளுங்க. எப்பவுமே ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட் சடனா ஃபால் ஆகுறப்ப சடனா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஆனா மார்க்கெட் வந்து பொறுமையா மேல ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து சடனா கீழே இறங்கும். ஏன்னா மார்க்கெட் மேல ஏறப்ப மெதுவா தான் ஏறும். ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கிறதுனால அந்த ஆவரேஜ் இண்டிகேட்டரும் கீழே தான் இறங்கும். அட் த சேம் டைம் மார்க்கெட் சடனா ஃபால் ஆகுறப்ப எப்பவுமே சைக்காலஜிக்கலா வந்து மார்க்கெட் சடனா ஃபால் ஆகுதுன்னா ஃபியர் ஃபேக்டர் அங்க இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபால்ஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சடனா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இண்டிகேட்டர் லைன் ஏடிஆர் லைன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் கான்செப்ட்ங்க. மார்க்கெட் ஏறிச்சுன்னா ஏடிஆர் வந்து உங்களுக்கு இறங்கும். மார்க்கெட் வந்து இறங்கிச்சு ஃபால் ஆச்சு அப்படின்னா ஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மூணு இண்டிகேட்டர் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி பாராமீட்டர்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு. இப்போ ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிறீங்க, சாரி ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கங்க சரிங்களா. ஏதாச்சும் ஒண்ணு ஒரு ஹையர் மூவ்மெண்ட் இருக்கு. இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கா, ஒரு நல்ல ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு.
கரெக்டா? ஏடிஆரும் ஹையர் பொசிஷன்ல இருக்கு. இறங்கிட்டு இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இங்க பாருங்க சடனா ஃபால் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ ஆஃப்டர் தட் ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகுது? இந்த ஹேமர்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. அதாவது ரிஜெக்ஷன் நடக்குது. சரிங்களா? நிறைய கீழ மார்க்கெட் கீழ வர ட்ரை பண்ணுது. அதுக்கு மேல அதனால முடியல. அட் த சேம் டைம் ஏடிஆரும் ஒரு ஹையர் மூவ்மெண்ட் லெவல்ல ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஏடிஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆகல. புரியுதா? அதே பாயிண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் டவுன் ஆகல. ஏடிஆர் மட்டும் தான் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா மார்க்கெட் ஏடிஆர் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அதாவது டவுன் ஃபியர் மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஏடிஆர் வந்து என்ன ஆயிடுச்சு? டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அட் த சேம் டைம் வால்யூம் வந்து என்ன ஆகுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல் வால்யூம் குறைஞ்சு பையர்ஸ் வந்து உள்ள அதிகமா இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து செல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டினியூஸா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏடிஆரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் குறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் வால்யூம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் வந்து மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா ஏடிஆரும் நம்மளுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கீழே குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஏற போகுது அப்படிங்கிற ஒரு சிம்பல் நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா? சோ அதே மாதிரியே இங்க பாருங்க மார்க்கெட் உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்குதா? மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிருக்கு. வால்யூமே கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஏடிஆரும் நம்மளுக்கு நல்ல டவுன் அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு டவுன் ஆகி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சோ சேம் அதே ப்ரொசீஜர் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இந்த இடத்துலயும் உங்களுக்கு கன்டினியூஸா ரிஜெக்ஷன் நடந்திருக்கா? ஹேமர்ங்கிறதே நீங்க கான்செப்ட்ல கொண்டு வராதீங்க. ஹேமர்ன்னு சொல்லாதீங்க. மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அந்த விக் அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு கீழ மார்க்கெட் இறங்கலாமா? நெறைய டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த விக்குங்கிறது தான் நம்ம ரிஜெக்ஷன் நான் சொல்றது. ஓகேங்களா? நெறைய டைம் ரிஜெக்ட் ஆயிருக்குதுன்னா, அப்ப மார்க்கெட் வந்து நெறைய டைம் வந்து கீழ வர ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சேம் அதே மாரியே இங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் மேல ஏறி இருக்கு. ஏடிஆர் வந்து நம்மளுக்கு டவுன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல. வால்யூம் டவுன் ஆயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ன ஆயிட்டாங்க? வெளிய ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப செல்லர்ஸ் வெளிய போறாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏற்கனவே இருக்கிற பையர்ஸ் உடைய வால்யூம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா? சோ அதனால வால்யூம் வந்து இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? மேல போயிருக்கு. மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து பையர்ஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க இருக்கிற வந்துகிட்டு இருந்த செல்லர்ஸ் ஸ்டாப் ஆகி அவிங்க வெளிய போக ஆரம்பிச்சாவே மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஏன்னா பையர்ஸ் உடைய கவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். சேம் அதே மாரி தான் இது வந்து ஆப்போசிட்ல ஒண்ணு பார்க்கலாம். ஆ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆ ஒரு ஹேமர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இங்க ஏடிஆரும் 207ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 கேண்டில் நல்ல டவுன் குடுத்திருக்கு நம்மளுக்கு. ஸோ சேம் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இங்க ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஏடிஆரும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வால்யூமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது செல்லர்ஸ் வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம் என்னது எது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு? ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பையர்ஸால வந்து மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் அண்ட் ஃபேட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் அதனுடைய ஃபாஸ்ட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ஒரு கிராஜுவலா அப் ட்ரெண்டுக்கு போகும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ஒரு நல்ல ஃபாஸ்டா வந்து மார்க்கெட் சடனா கீழே விழுந்துரும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட நம்முடைய ஸ்ட்ராட்டஜி மற்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப வந்து உங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடிங்க அதை நீங்க மாத்த முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கைட் பண்றோம். ஆஹ் வேற ஏதாச்சும் இந்த இதனுடைய ஃபர்தர் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுனாலும் நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.